இது எங்க வீட்டு குட்டி காக்கா கத்துதுங்க. சரிங்க, நேத்து சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம அப்பாக்கு நேத்து சாமி கும்பிட்டுங்க. வருஷம் இத தவறாம பண்ணிட்டு இருக்கோம். சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி திதி குடுக்கறதுக்கு பவானி கூடுதுறை கிளம்பி போயிட்டுங்க. அங்க இறங்கினாவே நம்மளை சுத்தி வளைச்சிருவாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போய் ரெகுலரா நம்ம பாலாஜின்ற ஐயர்கிட்ட தான் பண்ணுவோம். நான் போறதுக்கு முன்னாடி 2 பேர் முன்னாடி வந்துட்டாங்க. அதனால இந்த தடவை பயங்கரமான லேட் ஆயிடுச்சு. திதி 8:30 மணிக்கு வந்தனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எல்லா விதமான பரிகாரமும் இங்க பண்றாங்க. அதுவும் நம்ம கூடுதுறையில வந்து பண்ணாவே காசியில போய் பண்றதுக்கு சமமாமாங்க. அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா 3 வகை காய்ங்க, சாப்பாடு, உப்பு பருப்பு, சாம்பார், ரசம், வடை, பஜ்ஜி, போண்டாவோட எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. அப்பா படத்துக்கு மாலை போட்டு வேஷ்டி துண்டெல்லாம் வச்சு 5 இலை போட்டு பரிமாறி சாமி கும்பிட்டு காக்காய்க்கு சாப்பாடு. இந்த வெயிலுக்கு காக்கா எடுக்குதே இல்லையோ நாங்க எடுத்துருவோம். இலைய செலக்ட் பண்ணி வரிசை இழுத்து போட்டு ஃபர்ஸ்ட் வடை பஜ்ஜி போண்டால இருந்து ஸ்டார்ட் பண்ணி காலையில இருந்து விரதம் இருந்தனால தேவாமிர்த மாதிரி இருந்துச்சுங்க. குழம்பு ரசம்னு நல்ல திருப்தியா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிங்க, நீங்களும் உங்க வீட்டுல உங்க முன்னோர்களுக்கு இதே மாதிரி பண்ணுவீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டின போடுங்க. நாங்களும் பார்த்துட்டு டாடா பை பை கிளம்பிட்டோம்.